Hello students, welcome to the next video. This is fourth unit, third part. இது ரொம்ப சின்ன பார்ட் தான்மா. அதான் ஆனால் நான் ஒரு வீடியோவாக போட்டேன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ப்ராபப்ளி 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் இது வரலாம். அப்புறம் இதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஒன் வேர்டு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதில் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டுடைய பேர் என்னென்னா மார்ஃபோஃபோனிமிக். நீங்கள் மார்ஃபாலஜி தனியாக படிச்சிருக்கீங்க, ஃபொனாலஜி தனியாக படிச்சிருக்கீங்க. இது ஒரு காம்பினேஷன். வேர்டு மார்ஃபாலஜினா வேர்ட், ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸு, ஃபொனிமிக்னா சவுண்ட்ஸு. ஸோ இப்போ வேர்டும் சவுண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம். சரியா? அந்த டாபிக் மார்ஃபோஃபோனிமிக். ஓகே, ஸோ இதனால தான் சவுண்டோட பிக்சர் நான் கொடுத்துருக்கேம்மா. இது அனாலிசிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபொனலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சவுண்டில் உள்ள ஃபேக்டர்ஸை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம், கிளாஸிஃபை பண்ண போகிறோம். எப்படி சவுண்ட்ஸு மாறுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் மாறுது, எப்படி மாறுதுன்னு இந்த ரீசன்ஸை பார்க்க போகிறோம். அதுதான் மார்ஃபோஃபோனிமிக். இது சவுண்டு சிஸ்டம் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த மார்ஃபிம் தான். வேர்டை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோன்றது தான் சவுண்டு. சரியா? அதே போல் ஃபோனிம் எப்படி அப்பியர் ஆகும், எப்படி தெரியும். அதனால் ஃபோனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனையும் வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டடியை நம்ம பண்ண போகிறோம். சரியா? இது இட் டெல்ஸ் யூ அபவுட் த இன்டராக்ஷன் பிட்வீன் மார்ஃபலாஜிக்கல் அண்ட் ஃபொனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சரியா? மார்ஃபலாஜிக்கலையும் ஃபொனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸையும் வச்சு அதுக்குள்ளே இன்டராக்ஷன், அதுக்குள்ளே உள்ள கம்யூனிகேஷன், அதுக்குள்ளே உள்ள அனாலிசிஸை நம்ம படிக்க போகிறோம். சரியா? இதனால் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஈச் அதர். மார்ஃபீம் ஃபொனாலஜி அஃபெக்ட் பண்ணும், ஃபொனாலஜி மார்ஃபீமை அஃபெக்ட் பண்ணும். சரியா? அந்த ஸ்டடி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு சேஞ்ச் வரும். எங்கே சேஞ்ச் வரும்னா மார்ஃபீமோட பவுண்ட்ரியில். யூஸ்வலாக மார்ஃபீமோட பவுண்ட்ரினா என்னம்மா? வேர்டுடைய எண்டு, ஃபைனல் பார்ட். ஒரு வேர்ட்னா அந்த ரூட் வேர்டு இல்லை ஸ்டெம் வேர்டுன்னு சொல்லலாம். அந்த வேர்டுடைய ஃபைனல் பார்ட்டில் அட்டாச் ஆகி வருது இல்லையா, அந்த வேர்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். எதில் சேஞ்ச் பண்ண போகிறோம்? சவுண்ட்ஸில், ஃபோனிமிக்கில். ஓகே, ஸோ செப்பரேட் ஃபோனிம் அதுக்கு கொடுக்கப்படும். ஏன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எதில் வருதுன்னா இந்த யூசேஜ் ஆஃப் ஏ அண்ட் ஆன். சரியா? ஆன் ஆப்பிள்னு சொல்லுவோம், மேங்கோன்னு சொல்லுவோம். இது இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிகல்ஸோட யூசேஜ் எங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பிளைண்டாக என்ன சொல்லுவாங்க, வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கான்சனன்ஸ்க்கு முன்னாடி ஏ. ஒரு பொருளை குறிக்கும் போது ஏவும் ஆனும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த அந்த கான்செப்டை நம்ம ஸ்கூல்ஸில் நீங்கள் அப்படி படிச்சிட்டிங்க, வவலுக்கு முன்னாடி. அப்படி கிடையாது, வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் ஆனு. ஓகேவா? அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸுக்கு முன்னாடி தான் ஏ. ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த டேர்ம் சவுண்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிட்டன் தான், ரிட்டன் கிடையாது, ப்ரொனவுன்ஸ் தான். ரிட்டனில் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ ஆப்பிள்னும் போது ஏ வவல், அதனால நாங்கள் ஆன் யூஸ் பண்ணிட்டோம். இடியட்டுன்னும் போது ஐ வவல், நாங்கள் ஆன் யூஸ் பண்ணிட்டோம். மேங்கோ எம் கான்சனன்ட்டு, கேட்டு சி கான்சனன்ட், அதனால நாங்கள் ஏ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் அந்த வேர்ட்ஸ்லையும் சவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொல்லுவோம், சவுண்டு வருது. வவல் சவுண்டு. இடியட்னு சொல்லும்போது இ சவுண்டு வருது. இ சவுண்டு வவல். அதே நேரத்தில் மேங்கோன்னு சொல்லுவோம், மேன்ற சவுண்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. கேட்டுன்றதுல கே. ஓகே, கேன்ற சவுண்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. கே சவுண்டு வந்துடும். ஸோ இங்கே அதனால இன்னும் 2 வேர்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். ஆர், ஹெச் சொல்ல மாட்டோம், ஹவர்னு சொல்ல மாட்டோம், ஆர்னு சொல்லுவோம். ஸோ என்ன சவுண்டு? ஆ. ஸோ ஆன்னு சொல்லும்போது அகேன் அது வவல் சவுண்ட். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் ஆர், 1 மணி நேரம். ஆன் ஆறுன்றதை நம்ம குடிக்கிறோம், ஏஆருன்றது ராங். ஓகே, அடுத்த வேர்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது யூ, YOU, ஒய் சவுண்டு வருது. ஓகே, ஒய் சவுண்ட் என்னது? யூ, யூனிவர்சிட்டி. ஓகே, ஒய்ன்ற அந்த சவுண்டு வரனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், ஆன் யூனிவர்சிட்டி சொல்ல மாட்டோம்.
ஒய் சவுண்டு வந்து செமி வவலில் வந்துடும். சரியா? அது வந்து வவல்ஸில் வராது. ஸோ இந்த பார்ட்டு தான் ஃபர்ஸ்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ மேக்கிங் மேக்கிங் த டிஸ்டிங்ஷன் இன் வவல் ப்ரொனன்சியேஷன், வவல் சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆர்டிக்கிள், டோட்டலாக நம்ம ஆர்டிகிள்ஸ் ஏவும் ஆனும் பார்க்குறோம். த பற்றி நம்ம பேசலை. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஃபொனட்டிக் ரியலைசேஷன் ஆஃப் ப்ளூரல் மார்ஃபிம். ஸோ ப்ளூரல் மார்ஃபிமில் எப்படி மாறுது, இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்லைடு தான். ஒன்ஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே, சிங்கிள் மார்ஃபிம் வந்து ப்ளூரல் கவுண்டர் பார்ட், கேட்ஸ், டாக்ஸ், ஜட்ஜஸ். சரியா? கேட்ஸ்னும் போது எஸ் சவுண்டு, டாக்ஸுன்னும் போது ஜெட் சவுண்டு, ஜட்ஜஸ்ன்னும் போது இஸ் சவுண்டு. ஓகே, ஸோ இந்த இஸ் சவுண்டு வரனால இந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது. ஓகே, நம்ம ஆட் பண்ணுறது என்னமோ ஒரு ப்ளூரல் எஸ் தான், பட் ஃபொனாலஜியில் இட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபொனட்டிக் ரியலைசேஷன் ஆஃப் பாஸ்ட் மார்ஃபிம். பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற வேர்டு, யூஸ்வலாக இடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாஸ்ட் டென்ஸுக்கு. அந்த யூஸ் பண்ணுற இடி வந்து வேர்ட்ஸுக்கு அதோட ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். சில இடங்களில் இட்டுன்னு சொல்லுவோம், சில இடங்களில் ட சவுண்டில் முடியும். ஓகே, சில இடங்களில் ட சவுண்டில் முடியும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து எதில் இருக்குன்னா ஃபொனட்டிக் பாஸ்ட் டென்ஸ் வேர்பில் வந்து பாஸ்ட் மார்ஃபீமில் அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, எண்டிங் எப்படி இருக்கணும்ன்ட்டு. இப்போது வேர்ட்ஸ் வந்து எண்டிங் வித் வாய்ஸ்டு கான்சனன்ட்ஸ், அந்த வாய்ஸ்டு கான்சனன்ட்ஸ்னால் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எல், வி, என், எம். ஓகே, நம்ம ல, வ, ந, ம, ட. ஓகே, ர, ப, வ, க, வ, ய, ஜ. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எண்டிங் லெட்டர் வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா, வாய்ஸ்டு கான்சனன்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ட சவுண்டில் வரும். அதே வந்து வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட்ஸ், இங்கே கொஞ்சம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட்ஸாக இருந்தால் ட சவுண்டில் முடியும். இதே வந்து வெறும் கான்சனன்ட்ஸாக இருக்கும், ஆனால் ட அண்ட் டல முடிஞ்சால், இந்த 2 லெட்டர் ட, ட, டீலையும் டீலையும் அந்த வேர்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும்னா இட்டுன்னு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்கம்மா. ஆஸ்ட், டான்ஸ்ட், ட்ரெஸ்ட், டி சவுண்டு வந்துடும். ஓகேவா? அந்த ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட டின்னு போட்டிருக்கோம் பாரு எல்லா லாஸ்ட் லெட்டர்ஸும். அதே போல் டி சவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரீடு, கிளென்ஸ்ட், க்ளோஸ்டு, இட்டு சவுண்டு. ஓகே, இதே ஐடி போட்டோம்னா அக்செப்டட், ஓகே, டிவைடட், அக்செப்டட், டிவைடடுன்ற இட்டு சவுண்டு வந்துடும். ஓகே, இது வந்து பாஸ்ட் மார்ஃபீமுடைய ரியலைசேஷன். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஃபொனட்டிக் ரியலைசேஷன் ஆஃப் பாஸ்ட் மார்ஃபீம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபொனட்டிக் ரியலைசேஷன் ஆஃப் தேர்ட் பர்சன் சிங்குலர் மார்ஃபீம். தேர்ட் பர்சன் சிங்குலர் மார்ஃபீம். ஓகே, ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் மார்ஃபீமில் வந்து இந்த எஸ்ஸு, ஜெட்டு, இஸ்ஸு சவுண்டு வரும். அதாவது நீங்கள் தேர்ட் பர்சன் சிங்குலர் மார்ஃபீம்னா வேர்ப்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இங்கே வேர்ப் எண்டிங்கில் சில சமயம் எஸ் ஆட் பண்ணுவோம். சரியா? தேர்ட் பர்சன் சிங்குலர் மார்ஃபீம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு எஸ் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம். ஆனால் அதோடைய ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சரியா? சில இடங்களில் ப்ரொனன்சியேஷன் வந்து இஸ்ன்னு இருக்கும், சில இடங்களில் ஜ சவுண்டு, ஜெட் சவுண்டில் வரும், சில இடங்களில் எஸ் சவுண்டு வரும். ஸோ எங்கே என்ன சவுண்டு வரும் அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா? என்ஸ் இன் எஸ்ஸு, சிஹெச், ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேர்டில் இப்போ அது எஸ்லேயோ, சிஹெச்லேயோ, எஸ்ஹெச்லேயோ, எக்ஸ், ஜெட் இந்த லெட்டர்ஸில் இந்த சவுண்ட்ஸ்லலாம் எண்ட் ஆச்சுன்னா இஸ் சவுண்டு வரும். வாட்சஸ், மிஸ்ஸஸ், rushes, mixes and buzzes. ஓகே, buzzes அந்த இஸ் சவுண்டு வந்துடும். இதே வந்து இந்த வேர்ட்ஸ் வேறு ஏதாவது சவுண்ட்லலாம் எண்ட் ஆச்சுன்னா அதில் எஸ்ஸோ ஜெட்டோ நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி வரும்னா ஜெட் சவுண்டும் எஸ் சவுண்டும் தான் அதில் மேக்ஸிமம் வரும் எஸ் ஆட் பண்ணும்போது. சிங்ஸ் எஸ் சவுண்டா, கிவ்ஸ் இஸ் சவுண்டு வந்துச்சா, ரெக்வயர்ஸ் இஸ். ஓகே, ஸோ எஸ் சவுண்டு இல்லைனா இஸ் சவுண்டு வரும்.
ஐஎஸ் இஸ்ன்றது வந்து அப்படி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய பர்டிகுலர் பாயிண்ட். இவ்வளோ தான் டோட்டலாகவே இந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்க்கறது. இதனுடைய பேர் வந்து மார்ஃபோஃபோனிமிக். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஆர்டிகிள்ஸ் ஆட் பண்ணும்போது சவுண்ட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்ட்டு பார்த்தோம். செகண்ட் பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸை இடி ஆட் பண்ணும்போது சவுண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். தேர்ட் திங் என்ன பார்த்தோன்னா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணும்போது இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணும்போது அதோட சவுண்டு எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். ஓகே, இவ்வளோ தான் டோட்டலாகவே இதில் உள்ள கான்டென்ட்டு. இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் அழகாக எழுதிடலாம். மார்ஃபோஃபோனிமிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், மஸ்ட் கொஸ்டின். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கேட்டுருவாங்க அதை. ஓகேவா, 10 மார்க்ஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போதும். ஓகேவா, தட்ஸ் இட். தேங்க்யூ.